ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் சீரீஸில் இன்றைக்கி ஒரு இஃப்தார் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன் இஃப்தார் ரெடி பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வைக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் ஊற வச்சுட்டு அசர் முடிச்சுட்டு வந்து ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி கிரேப்ஸ் வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கடல் பாசியும் ட்ரிங்க்குக்காக ஜவ்வரிசியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். கையோட கிரேப்ஸ் இருந்துச்சு, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அதில் கெமிக்கல் வேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறாந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இப்போ அசர் முடிச்சுட்டு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் ஜவ்வரிசியும் ஒரு அடுப்பில் கடல் பாசியும் வேக வைக்க போகிறேன். ஆல்ரெடி பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இந்த ட்ரிங்க்குக்காக சில்லுன்னு பால் வேணும். ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு தேவையான சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வைக்கலாம். கடல்பாசி நல்லா கரைஞ்சி வரணும், வந்து சீக்கிரமாக செட் ஆயிரும். கடல்பாசி இப்போ ரெடி ஆயிடுச்சு. 3 பவுலில் 3 விதமான ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு செட் பண்ண போகிறேன். இந்த ட்ரிங்க்குக்கு கலரான ஜெல்லி நம்மளுக்கு வேணும். இன்றைக்கி க்ரீன், ஆரஞ்சு, பிங்க் 3 கலர் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. அதையே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் 1 டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். இப்போது கடல் பாசியை பாதி அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் நான் செட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப்பும் முழு திராட்சையும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேப்ஸ் புட்டிங்க்கு நம்ம வாயில் பைட் பண்ணும்போது கிரேப்ஸோட ஃப்ளேவர் கிடைக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துகிட்டு நான் செட் பண்ண போகிறேன். அது ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த பிளெண்டரை கொஞ்சம் போல் கடல் பாசி எடுத்து இதை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். அடுப்பில் வச்சோன்னே இந்த கடல் பாசி கிரேப்ஸோட கலர் வந்து லைட்டாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக லைட்டாக க்ரீன் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடல் பாசி நல்லா நுர அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நம்ம முழு திராட்சையை தோலோடு நம்ம சேர்த்து பிளெண்ட் பண்ணனால கொஞ்சம் திட்டாக இருக்கும். கடல் பாசிக்கு நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே செட்டான புட்டிங்கில் இதை மேலே சேர்த்துட்டு இந்த டூத்ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி லேயர் பண்ணி விட்டால் மார்பிள் லுக்கு வந்துடும். அடியிலெல்லாம் வந்து கலர் வந்து போய் நல்லா வந்துடும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணேன். பட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா ஆல்ரெடி செட் ஆனதில் நல்ல சூடோடு இருக்க கடல் பாசி வந்து ஊற்றிட்டேன். ஸோ அது வந்து ஏற்கனவே செட் ஆனது மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ கலர் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. நீங்கள் ரெடி பண்ணும்போது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இளம் சூடு இருக்கும்போது வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எப்பயுமே நம்ம டபுள் லேயர் பண்ணுறோன்னா ஒரு லேயர் நல்லா செட் ஆயிடணும். செகண்ட் லேயரு லைட் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். நல்லா ஆற விட்டு செட் ஆனாலும் உங்களுக்கு ஒட்டாது, தனித்தனியாக கலர் வந்துடும். ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கலரான ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பால் நல்லா சில்லுன்னு இருக்குது. இதில் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணும்னா மில்க் மைட் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லிஸை இதில் சேர்த்துக்கலாம். நார்மலாக இதுக்கு வந்து எல்லோ, ரெட்டு, பிங்க், க்ரீன் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய கலரான ஜெல்லி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ரோஸ் சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்காக ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சேகா ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஃபில்லிங்கான சேகா ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி மேங்கோ கஸ்டர்ட் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான். மில்கோட ஃப்ளேவர் தான் மாறும். இது ரோஸ் மில்கில் பண்ணுறது, அது கஸ்டர்ட் மில்கில் பண்ணுறது. மற்றபடி ஃபில்லிங்ஸ் எல்லாம் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நல்லா லுக்கும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பசங்க வந்து கிரேப்ஸ் புளிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்தாங்க. ஸோ அந்த கிரேப்ஸ் வச்சு இந்த மாதிரி புட்டிங் பண்ணி கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது கார்னிஷிங்காக கொஞ்சம் முழு திராட்சையும் கொஞ்சம் ஹாட் சாக்லேட் இருந்துச்சு, அதையும் 2-3 கிலோ வச்சு செட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு சேகர் ட்ரிங்க் அண்ட் கிரேப்ஸ் புட்டிங். ஆஸ் யூஷுவல் கஞ்சி வந்து பள்ளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்துடுவோம், கையோடைய ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க ஹஸ்பண்ட். ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு சேகர் ட்ரிங்க், கிரேப்ஸ் புட்டிங், கஞ்சி அண்ட் சமோசா இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி இஃப்தாரை நம்ம முடித்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரமலான் முடிய போகுது. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். இந்த ஈத் பெருநாள் உங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோடன் சேர்ந்து பயணிப்போம். அடுத்தது பை பை ஸ்பார்க்கிள் ஹோம் மேக்கர்.